கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி. தண்டனையை நாளை மறுநாள் அறிவிக்கிறது அம்மாநில உயர்நீதிமன்றம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு பரிசீலனை நிறைவு. திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 55 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்பு. சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் மொழிபெயர்க்கப்பட்ட 30 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வானூர்தி மற்றும் தனியார் சொகுசு பேருந்து கட்டணம் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி. குடியாத்தம் அருகே பாலம் கட்ட சாலையில் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் மகிழுந்து கவிழ்ந்து விபத்து. நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பிய குடும்பத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 56 பவுன் தங்க நகைகள் திருட்டு. தேனி மாவட்டம் வெங்கடாசலபுரத்தில் ஊருக்குள் சிறுத்தை ஓடிய காணொளி வெளியாகியுள்ளதால் பொதுமக்கள் பீதி. புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சல்லிக்கட்டு. சீறி பாயும் காளைகளை அடக்க வீரர்கள் போட்டா போட்டி. திருவையாறு காவிரிக்கரையில் நடைபெற்ற ஆராதனையில் நூற்றுக்கணக்கான கர்நாடக இசைக்கலைஞர்கள் பங்கேற்று தியாகராஜருக்கு இசை அஞ்சலி. 9 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரஞ்சி கோப்பை போட்டியில் விளையாடப் போவதை உறுதி செய்தார் இந்திய அணித் தலைவர் ரோஹித் சர்மா.